ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி ஒருத்தன் அந்த ரிசப்ஷன் எதிரில் வந்து உக்காந்து கேட்குறான், சிஸ்டர் இந்த 8ஆம் நம்பர் ரூமில் பாலுகிறாரு, இவர் எப்படிக்கிறாரு, ஒரு வாரமாக ஐசியூவில் இருக்கிறாரு, எப்படிக்கிறாருன்னா அதுக்கு அந்தம்மா சொல்லிச்சு, கேஸ் ஷீட் எடுத்து பார்த்துட்டு ரெக்கவர் ஆகிட்டாரு, நல்லா தானே ஆகிறாரு, வீட்டுக்கு போகலாமே, அவருக்கு ஒன்றுமே இல்லையான்னுச்சு. ஆமாம், அவ்வளோ அக்கறையாக கேட்குறீங்களே, நீ யாருப்பான்னு கேட்டுது. அந்த 8ஆம் நம்பர் பாலுவே நான் தான். அப்போ அதை அந்த சிஸ்டர் கேட்டுது, நீ அங்கே வந்த டாக்டர்லாம் டியூட்டி டாக்டர்லாம் வராங்க, கேட்க வேண்டியதானே, என்னையும் கேட்குறேன்னு. இல்லை, அங்கே யார் கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க, நீங்கள் தான் நானும் 10 நிமிஷமாக உட்காரோம், வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் அன்பாக சொல்லிங்கிறீங்க, அதனால தான் உங்ககிட்ட தான் நமக்கு விஷயம் கிடைக்கணும்னு நினச்சி நான் உங்களை நம்பி கேட்டேன்னா. சரின்னு ஒன்றும் இல்லைன்றதை முடிவு பண்ணின்னு போய் உள்ளே போய் படுத்தான் பாரு பெட்டில். டியூட்டி டாக்டர் வந்தார், எனக்கு தான் ஒன்றும் இல்லையே, வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தானேன்னு இவன் கேட்டான். அதுக்கு அவர் சொன்னார், உனக்கு ஒன்றும் இல்லைன்னு யாரா சொன்னது, தாம்பரத்தில் ஒரு வீடு இருக்குது, சைதாப்பேட்டையில் 2 கிரவுண்ட் இருக்குது, உனக்கு ஒன்றும் இல்லைன்னு யார் சொன்னது, படு, நாங்கள் அனுப்புகிற வரைக்கும் இங்கேயே இருன்னு.